ஏன்பா ஷெட்யூல் கிளாஸ்க்கு மணி ஆயிடுச்சு தானே, நீ கொஞ்சம் கூட பொறுமையா நம்ம சிஸ்டம்ல உட்காந்துருக்க. மா கௌஷி ஒர்க் ஷீட் பிரிண்ட் அவுட் எடுத்து சொன்னா அதான் போற அவசரத்துல எடுத்து வந்துட்டு இருக்கேன். A few moments later. கௌஷிக்க, அண்ணன் உனக்காக தான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இருக்கான். நீ கூட இல்லாம நீ எங்க போயிட்டு வர? அண்ணனுக்கு ஷெட்யூலுக்கு மணி ஆயிடுச்சு, அதான் அவனோட பேக் எடுத்துன்னு வந்தேன். சாரிப்பா, நான் தான் புரிஞ்சுக்காம உங்க 2 பேரையும் திட்டுட்டேன். நீ ஷெட்யூல் கிளாஸ் கிளம்பு, அவனுக்கு ஏதாவது பிரிண்ட் அவுட் இருந்தா நானே எடுத்து கொடுத்துக்கிறேன். போன வாரம் தானே ரெஸ்யூம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போனேன், இன்னும் வேலை கிடைக்கல. இப்பெல்லாம் வேலையே கிடைக்க மாட்டேதுக்கா, படிச்சதே வேஸ்ட்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு சின்ன கதை சொல்லிட்டா, ஒரு பெரிய மீன் மார்க்கெட் இருந்துச்சான். அதுல ஒரு சின்ன பையன் கடையில மட்டும் நிறைய கூட்டம் வந்துச்சான். ஏன்னா அந்த மீனை கட் பண்ற விதம் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துதான். இன்னைக்கு இங்க எல்லாருமே படிச்சிருக்காங்க. உனக்கான தனித்திறமை நீ வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீ ஏன் வேலை தர போற? நீ ஏன் 100 பேருக்கு வேலை தரலாமே. ஆமா இல்ல, சரி வரேங்க்கா. அக்கா பின்னாடி நிக்கிறதுல பச்சை கலர் காரு, அது நான் வாங்கினா எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க? உனக்கு தான் கஸ்டமர் கொடுக்குற ரேட்டை விட கம்மியா தான் கொடுப்பேன். ஏன் அந்த காரை வாங்க போறியா? இந்த மாசம் ஏற்கனவே செலவு அதிகமா இருக்குன்னு தானே சொன்னேன். அக்கா புள்ளிக்கு வருஷம் பிறந்த நாள் வருது, நம்ம கெஸ்ட நம்மளாலே போட்டோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இல்ல. நீ கேக்குற காரு எப்படி பார்த்தாலும் 6000 ரூபாய் வரும். சரி பரவாயில்லக்கா, மாசம் மாசம் என் சம்பளத்துல இருந்து புடிச்சிக்கிறீங்களா? நீ காசெல்லாம் ஒன்றும் தர தேவையில்ல. உங்க அக்கா குழந்தைக்கு நான் கிஃப்டா கொடுத்ததாவே இருக்கட்டுமே. அதெல்லாம் வேணாக்கா, எதுக்குக்கா உங்களுக்கு அந்த கஷ்டம்? உங்க அக்கா பிள்ளையோட பிறந்த நாளுக்கு எனக்கு தான் பத்திரிக்கை வச்சிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் நானும் வருஷம் வச்சுதானே ஆகணும். அதுக்கு நீ ஆசைப்பட்ட பொருளையே நான் கொடுத்துட்றேன். நீனும் என் ஃபேமிலியில ஒரு ஆள் மாதிரி தானே. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. கௌஷிக்கு, உன் பர்த்டே வருதுல்ல, ஸ்கூலுக்கு எத்தனை பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்க போற? இந்த வருஷம் நான் யாருக்கும் சாக்லேட் கொடுக்கலம்மா. எல்லா பசங்களும் அவங்க பர்த்டேக்கு சாக்லேட் தானே கொடுக்குறாங்க, நீ மட்டும் கொடுக்கலன்னா எப்படி? அம்மா எல்லாம் சாக்லேட் தானே கொடுப்பாங்க, நம்ம செடி கொடுக்கலாமே. செடியெல்லாம் யார் போய் பொறுப்பான்னு நட போறா? நீ சாக்லேட்டே கொடு. எல்லாருமே நடமாட்டாங்க, ஆனா அதுல ஒரு 10 பேராவது நடுவாங்கல்ல, அது போதும் நமக்கு. கௌஷிக்கு, இந்த வருஷம் உன் பர்த்டேக்கு ஆளுக்கு ஒரு செடி போதுமா? தேங்க்ஸ்மா. ரேட்டை கம்மி பண்ணி கொடுங்க, அப்பதானே அடிக்கடிக்கு உங்க கடைக்கு வர முடியும். பில்லு வேற போட்டனே. 1200 ரூபா பில்லா? 200 ரூபா மைனஸ் பண்ணி 1400 ரூபா கொடுங்க. சரி வரேன்க்கா. A few moments later. ஏன்பா, இந்த வாக்குற கஸ்டமர் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்களா? ஆமாம்மா, இன்னைக்குதான் உங்க வீட்டுல புதுசா வாக்கர் வாங்கினாங்களா. பில்லு என்கிட்ட கொடுத்துட்டு காசாதாங்கன்னு கேட்டாங்க. நானும் ஜிஎஸ்டி பில்லு மாத்த முடியாது எவ்வளவு சொல்லி பார்த்தேன், என்னால அவங்க சமாளிக்கவே முடியல. அதனாலதான் பில்லை வாங்கி பார்த்துட்டு காசாதன்ட்டேன். 1200 ரூபா கொடுத்தியா? நான் வேற பில்லுல இருந்து 200 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தேன். இப்ப 200 ரூபா லாஸ். காசு கொடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் பண்ணலாம்ல. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம்மா, நாட் ரீச்சபிள்னு வந்துச்சு. அதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அவங்களே கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்கன்னு நம்பிக்கையில பில்லுல கூட கரெக்ட் பண்ணாம அப்படியே கம்மி பண்ணி கொடுத்தேன். சரி விடு, இதுவும் நமக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கட்டும். அம்மா, நீங்க எங்க ஸ்கூல்ல ஐ செக்அப் பண்ணாங்க. என் கண் பார்வை கொஞ்சம் கம்மியா இருக்கா, டாக்டர் போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க. இந்தாங்க டாக்டர் சீட்டு. கண் பார்வை சரி பண்றதுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையில்ல. என்கிட்ட ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை மட்டும் போட்டேன்னு வச்சுக்கோ, கொஞ்சம் கண் பார்வை தானா சரியாயிடும். அப்படியா? ஆமா, அந்த போனை கூட விடு. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, ஏத்தோடு கண்ணு, பக்கத்து வீடு கண்ணு, நல்ல கண்ணு, கொல்லி கண்ணு, எல்லா கண்ணும் காணாம போயிடணும். துப்பு போன்மா, துப்பு. இந்த போனை பாக்குறது நிறுத்து, கண் பார்வைலாம் தானா சரியாயிடும்.